நம பார்வதீபதையே ஹரர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய ஒருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன். இந்த உலகத்தில் பணம் வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? அது இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பணம் படைச்சவங்க பணம் என்னங்க பணம், அது போனால் பரவாயில்ல, அதை மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அழியா புகழை பெறணும்னு விரும்புவாங்க. இன்னும் சிலர் வாழும்போது அரசியல், ஆன்மீகம் போன்ற துறைகளில் பெரிய பதவியில் இருக்கணும் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட நெருக்கமான தொடர்பு வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. இன்னும் சிலர் பணமும் வேண்டாம் புகழும் வேண்டாம், ஏதோ வாழும் காலத்தில் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வாழும்போது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ வினை காரணமாக நமக்கு இந்த துன்பங்கள்லாம் வருது, ஆனால் இது முடிஞ்சு போகும்போது சொர்க்கத்துக்கு போய் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புவாங்க. பொதுவாக மக்கள் மேற்சொன்ன ஏதாவது ஒரு வகையில் அடங்குவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதில் எதுவுமே வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்கார், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனேன்னு உயிருண்ணிப்பத்தில் அறிவால் சிவமே ஆன மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதாவது எனக்கு பணம் புகழ் பதவி எதுவும் வேண்டாங்கிறார். இனிமேதான் காசு சம்பாதிக்கணுங்கிற நிலை இருக்கும்போது அது வேண்டான்னு சொல்றது பெருசு இல்லை. அவர் எல்லாம் நிறைவாக வாய்க்க பெற்றிருந்தார், பெரிய அமைச்சராக இருந்தார், ராஜாவோட ரொம்ப இணக்கமான தொடர்பில் இருந்தார், அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவரா அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். பணம் பதவி அறிவு செல்வம் அந்தஸ்து இதில் எதுவுமே குறையில்லாமல் இருந்த ஒருத்தர் இதெல்லாம் வேண்டாங்கிறார். சரி, இங்கே இருக்கும்போது தான் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் முடிச்சுட்டு மேலான சொர்க்க பதவி அடையணும்னு நினச்சாரான்னா அதுவும் வேண்டாங்கிறார். எனக்கு அரசரோட தொடர்பெல்லாம் வேண்டாம், அடியார்களுடைய தொடர்பே போதுங்கிறார். இதெல்லாம் அவரால் எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த உலக இன்பங்கள்லாம் நிலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதோட நிலையான இன்பத்தை தரும் குருநாதருடைய திருவடியை போய் அவர் கெட்டியே பிடிச்சுக்கிட்டார். அதுவே கிடைச்ச பிறகு வேற என்ன வேணும்? அது மேலான முக்தி இன்பத்தை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நமக்கு தேவையான உலக இன்பங்கள் எல்லாத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடியது. அதை விட்டுட்டு வேற எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், அதை விட்டுட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன், அதை தவிர வேற எதை பற்றியும் நினைக்கவே மாட்டேங்கிறார். அவருக்கு அறிவால் சிவமே ஆன மாணிக்கவாசகர் என்னும் பட்டமும் சமயாச்சாரியார்கள் 4வரில் ஒருவராக திகழக்கூடிய ஒரு மேலான நிலையும் கிடைச்சது. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோட 2 கலந்துட்டார். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது. ஏதோ பேச்சுக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. நம்மள பலரும் வெளியில் சும்மா அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அதுக்கான ஆசை கொஞ்சமாவது இருக்கும். உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளி உடல்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு இனிப்பு வேண்டான்னு சொன்னால் கூட அவருக்கு மனசுக்குள்ளே அந்த இனிப்பை சாப்பிட்ணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். நிறைய இல்லாட்டாலும் கொஞ்சமாவது இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டா நமக்கு பெரிய பாதிப்பு வருமேங்கிற பயத்தினாலேயோ இல்லை கட்டாயத்தினாலேயோ அதை வேண்டாம் பார். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க, சாப்பிடும்போது பாகற்காயை பரிமாறினா எனக்கு பாகற்காய் பிடிக்காது வேண்டான்னு சொல்கிறத விட வேண்டாம் 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 பாகற்காயா எனக்கு அறவே பிடிக்காது வேண்டவே வேண்டான்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயம், நாம் மனதளவில் கூட அதை பற்றி நினச்சி பார்க்க கூட விரும்பாத ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த பெயரை சொல்லாமல் வேண்டாங்கிறத முதல்ல மறுத்து சொல்லிட்டு அப்புறம்தான் அந்த பெயரை சொல்கிறோம். அதே போல தான் மாணிக்க வாசகரும் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும்னு சொல்கிறாரு பாருங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஏன் அவர் வேண்டான்னு சொல்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் நிலை இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சதோட இதுக்கெல்லாம் மேலான முக்தி இன்பத்தை கொடுக்கக்கூடிய குருநாதருடைய திருவடியே அவருக்கு கிடைச்சிட்டதாலேயும் இந்த பணம் பதவி புகழ் இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அப்படிப்பட்ட குருநாதருடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டார். அதைத்தான் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன்கிறார். சரி, பிடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை அதை விட்டு விலகி போவாரோ அப்படின்னா
புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனேன்ட்டார். அவரே நீ அடித்து துரத்துனாலும் நான் போக மாட்டேன், அந்த திருவடியிலே தான் நான் இருப்பேன்னு உறுதியாக சொல்கிறாருன்னா என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. சரி, நம்மால் அப்படி இருக்க முடியுமா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம்தான். நமக்கு இந்த உலகியல் இன்பங்கள் தேவைப்படுது, அதையும் விட முடியல. அதே சமயத்தில் திருமுறைகளை ஓதுறதுனாலையும் மெய்கண்ட சாத்திரங்களை படிக்கிறதுனாலையும் இந்த உலக இன்பங்கள் நிலை இல்லைங்கிறதும் புரியுது. மேலான முக்தி இன்பத்தை அடையிறதுக்காகத்தான் நமக்கு இறைவன் இந்த உடலே கொடுத்துருக்காருங்கிறதும் புரியுது. அப்போ இதையும் விட முடியல அதையும் விட முடியலங்கிறீங்களா? பரவாயில்ல, இதில் வச்ச ஆசையில் கொஞ்சமாவது இறைவன் திருவணி மேலே வைங்க. அப்படி வச்சிங்கன்னா இறைவனுடைய அருளால் போக போக இதெல்லாம் நிலை இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு இறைவன் திருவடியை மட்டுமே வேண்டக்கூடிய ஒரு நிலை நமக்கும் வாய்க்கும். அதற்கு மாணிக்கவாசக பெருமானுடைய குருவருளும் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானத்தினுடைய குருவருளும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. அரர் மகாதேவா.